ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு OnePlus பேண்டோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ பேண்டோட பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ OnePlus அப்படிங்கிறத போட்டு கீழே வாட்சோட லோகோ இருந்துச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட், அதை பற்றினதும் அப்புறம் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் சைடில் ஓப்பனிங் இல்லை, ஸோ பேக் சைடில் தான் ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் தாறுமாறா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மேலே வந்துட்டு அந்த குட்டி பாக்ஸில் யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் யூசர் மேனுவல். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ரெட் கிளப் கேபிள்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு ஒரு வாரண்டி கார்டு பார்த்தீங்கனாலே தெரியும். தென் வந்துட்டு ஒரு யூசர் மேனுவல், எப்படி வந்து பூட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ தென் வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சேம் எம்ஐயில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ தென் வந்துட்டு மெயினான விஷயம், பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1.1 இன்ச் கொண்ட ஒரு ஆம்லாட் பேனல் இருக்க ஒரு பேண்ட். ஸ்ட்ராப் நல்லாவே ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் ரேட் சென்சார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சார்ஜிங்க்கான அந்த 2 பின் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராப்போட குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனோட ஆம்லாட் டிஸ்பிளே ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் எம்ஐ பேண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோடது ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்குது வாட்ச். அப்புறம் ஐகான்ஸ்லாம் ரொம்பவே பெருசாகவே இருந்துச்சு. எம்ஐ பேண்டில் இருக்க மாதிரி ஸ்மாலாக சின்னதாக இல்லை, பட் இதில் வந்து ஐகான்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேம் மொபைலில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கீ ஃபியூச்சர்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பிராண்ட் தான். அப்புறம் கீழே வந்து சின்னதாக மார்க் பண்ணியிருக்காங்க OnePlus அப்படிங்கிற பிராண்டிங் நேமை. ஸோ ஹேண்டில் கட்டும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை எப்படி பூட் அப் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் OnePlus ஹெல்த் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆப் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய மொபைல் நம்பர் வச்சு இப்போ உங்களுக்கு சைன்அப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ சைன்அப் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் சைன்அப் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு. ஸோ அந்த கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஓடிபி வருது. ஸோ ஓடிபி வந்துச்சு. இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ தென் வந்து ஒரு பாஸ்வேர்டு வைக்க சொல்லுவங்களா. ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து டிவைஸ் மாற்றும் போது பாஸ்வேர்டெலாம் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 8 நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்ஃபபெட் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வச்சாச்சு. ஸோ நான் வச்சுட்டேன். ஓகே, சைன்அப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் யூஸிங் OnePlus ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜெண்டர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கணும். நான் என்டர் பண்ணிட்டேன்.
சூப்பர் என்டர் பண்ணியாச்சு. தென் வந்து ஹைட் அப்புறம் வெயிட்டை என்டர் பண்ண சொல்லும். ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அதுக்கோட அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். என் ஃப்ரெண்டோட ஓகே. தென் வந்து டர்ன் ஆன் அப்புறம் அந்த அலோகிக்கும் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இப்படி தான் இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வாட்சை டர்ன் ஆன் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, ஸ்லீப்பிங்கு, ஆக்சிஜன் இது போன்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ என்னால் வீடியோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல இந்த இடத்துல மட்டும். ஸோ சாரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ரன்னிங், வாக்கிங் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ லொக்கேஷன் இதெல்லாம் காமிக்குது. ஸோ அந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலாரம்ஸ் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிவைஸ் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா புது நியூ அவைலபிள் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அப்டேட் இருக்குது, நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.